காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. தசாவதாரத்திலே நாம் இப்பொழுது காண இருப்பது மூன்றாவது அவதாரம். முதலிலே நாம் மச்ச அவதாரத்தை பார்த்தோம். அடுத்தது கூர்ம அவதாரம். இப்பொழுது நாம் காண இருப்பது வராக அவதாரம். பன்றியின் ரூபம் கொண்டு அசுரரை அழித்து பூமியை மீட்ட அற்புதமான அவதாரம். இந்த அவதாரத்திற்கான விதை எங்கே இடப்பட்டது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே பிரம்மா சிருஷ்டியின் ராஜா, அவர்தான் படைப்பு கடவுள். அவர் முனிவர்களை படைத்தார். ஆனால் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏன்னா அவர் மரீசி, அத்ரி, ஆங்கிரசர், புலஸ்தியர், வசிஷ்டர் இப்படி பல முனிவர்களை படைத்தாலும் அவருக்கு படைப்பு தொழில் திருப்தி கொடுக்கவில்லை. ஏதோ கொஞ்சம் மனது இடறிக்கொண்டே இருந்தது. இன்னும் நாம சரியாக செய்யவில்லையோ என்ற எண்ணம் மேலோங்கி விட்டது. இந்த கவலையினால் பிரம்மாவினுடைய ரூபம் இரண்டாக பிரிந்ததாம். ஒன்று ஸ்வயம்புவ மனு என்ற ஒரு ஆணாக பிறந்தது, மற்றொன்று சத்ருபா என்ற பெயரிலே பெண்ணாக பிரிந்தது. இப்பொழுது இவருக்கு மனது திருப்தி ஏற்பட்டு விட்டது. அவர் கூப்பிட்டு சொல்கின்றாராம், இந்த ஸ்வயம்புவ மனுவையும் சத்ருபாவையும் கூப்பிட்டு, நீங்கள் இருவரும் சேர்ந்து குலத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், விருத்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுவுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்னா, நாங்கள் எங்கே சென்று எங்களுடைய குலத்தை விருத்தி செய்வது? அதற்கான ஆதாரம் வேண்டும் அல்லவா? அந்தரத்தில் யாரும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும் அல்லவா? அது எங்கே என்று கேட்கும் பொழுது யோசனை வந்ததாம் பிரம்மாவிற்கு. ஏன்னா, பூமி இப்பொழுது எங்கே இருக்கின்றது? கடலுக்கு அடியிலே இருக்கின்றது. இதை கடலுக்கு அடியிலே எடுத்து சென்ற அசுரன் யார்? அவன் யாருன்னாக்கா ஹிரண்யகசிபுவினுடைய தம்பி ஹிரண்யாக்ஷன். அவன் மிகப்பெரிய பலசாலி. அவன் காஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்த பிள்ளை. காஷ்யப தினம்தோறும் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து யாகம் செய்பவர். அப்பொழுது காஷ்யபருக்கும் திதிக்கும் சந்தியா வேளையிலே அதன் தொடக்கத்திலே பிறந்த பிள்ளை ஹிரண்யகசிபுவும் ஹிரண்யாக்ஷனும். திதிக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டு விட்டனா. ஏன்னா, சந்தியா காலம் என்பது ராசசர்கள் நடமாடுகின்ற வேலை. அந்த வேலையிலே பிள்ளை பிறந்தால் அது தர்மசீலனாக இருக்காது. அந்த குழந்தையால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த கவலையினால் கேட்கின்றாலாம் திதி காஷ்யபரிடம், சுவாமி, இந்த பிள்ளையினால் ஏதாவது இடர் நேருமோ அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், இது உண்மைதான். 2 பிள்ளைகள் உனக்கு பிறப்பார்கள். இவர்களால் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாவார்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திதிக்கு கொஞ்சம் கவலையாக போய்விட்டவா. ஏன்னா, தேவர்கள் சபிப்பார்கள் அல்லவா பிள்ளைகளை. இவன் எப்பொழுது ஒழிவானோ என்ற ஒரு சாபம் இடுவார்கள் அல்லவா. என் பிள்ளைகள் சாபம் வாங்கி கொண்டு பிறக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், அவனை கவலைப்படாது, வேண்டுமானால் ஒரே ஒரு வரத்தை நான் கொடுக்கின்றேன். என்னன்னா, ஹிரண்யகசிபுவினுடைய பேரன், அவன் பேர் சொல்லும்படியான ஹரிபக்தனாக விளங்குவான் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா 2 அசுரர்களை தேவர்கள் சபிக்கத்தான் போகின்றார்கள். அது வேறு வழி கிடையாது. ஏன்னா, சந்தியாவந்தன காலத்திலே பிறந்த அந்த நேரத்திலே உதித்த அசுரர்கள். அதனால முதல் பிள்ளை ஹிரண்யகசிபு, 2வது பிள்ளை ஹிரண்யாக்ஷன். ஆனா திதிக்கு பயம் வந்துடுச்சான். பிறந்த உடனே என்னுடைய பிள்ளைகளை தேவர்கள் சபிக்க வேண்டுமா? அவர்களுடைய கண்ணோட்டம் மாறாதல்லவா இவர்கள் அசுரர்கள் என்பதால். அதனால பயந்து கொண்டு என்ன பண்றாளாம், எங்கே சீக்கிரம் தன்னுடைய பிள்ளைகளை கொன்று விடுவார்களோ என்ற எண்ணத்திலே 100 வருடங்கள் கர்ப்பத்திலேயே வைத்திருந்தாலாம் திதி அந்த 2 அசுரர்களையும். அவ்வளவு பயம் அவளுக்கு. ஹரி வந்து கொன்று விடுவான் அல்லவா. ஏன்னா, தேவர்கள் போய் எங்க முறையிடுவாங்க? வைகுந்தத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயா இவனுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாரு பகவான் விஷ்ணு? ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து தேவர்களை காப்பாற்றி விடுவார், பக்தனையும் காப்பாற்றி விடுவார், அசுரர்களை அழித்து விடுவார். இதுதானே நடக்க போகின்றது. அதனால இந்த பயம் இந்த அம்மாவுக்கு. அதனால என்ன பண்றாங்க, 100 வருடங்கள் அந்த கர்ப்பத்தை சுமந்தாலாம். பின்பு பிறந்தவர்கள் தான்
முதல் பிள்ளையான ஹிரண்யகசிபுவும் இரண்டாவது பிள்ளையான ஹிரண்யாட்சனும். ஹிரண்யாட்சன் என்ன பண்றான், எப்படியும் ஹரி வதம் செய்ய போகின்றார். அதற்கு முன்னாடி இவன் என்ன பண்றானா, மிகுந்த தவம் செய்கின்றானாம் பிரம்மாவை குறித்து. அப்பொழுது பிரம்மா அங்கே பிரசன்னமாகின்றார். உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கும் பொழுது ஹிரண்யாட்சன் என்ன கேட்கிறான், சுவாமி எனக்கு விலங்காலோ எந்த மனிதனாலோ அல்லது தேவர்களாலோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று. எவ்வளவு கவனம் பாருங்கள் தன்னுடைய உயிர் மேல அவனுக்கு. ஏன்னா ஒண்ணு தேவராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் விலங்காக இருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இரண்டாவது என்னன்னா, சந்தியாவந்தன காலத்துலதான் என்ன அழிக்கணும் அப்படின்னு. இடைப்பட்ட காலத்துல இரவும் இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது, இடைப்பட்ட சந்தியா காலத்துல எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொள்கின்றான். இந்த வரம் வாங்கிட்ட உடனே சும்மா இருப்பானா, தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிக்கின்றான். எப்படின்னா, தேவர்களை துன்புறுத்துகின்றான், தேவர்களை ஓட ஓட விரட்டுகின்றான். அவர்கள் பிழைத்தால் போதும், தப்பித்தால் போதும் என்று ஓடிவிடுகின்றார்கள், ஒருவரையும் காணோம். இவனுக்கா தன்னுடைய பலத்தை குறித்து அகம்பாவம் வந்துவிட்டது. என்னோடு போர் செய்ய இங்கே ஒருவரும் கிடையாதா, யாரிடமாவது நான் போர் செய்ய வேண்டும் அல்லவா, என்னுடைய தோள்கள் தினவெடுக்கின்றன, எனக்கு யாரையாவது அடிக்கணும் போல இருக்கு, யாரை நான் அடிக்கிறதுன்ற எண்ணம் இவனுக்கு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. வருணங்கிட்ட போறான், சமுத்திரராஜன். அவங்கிட்ட போயிட்டு கேட்கிறான், என்னோட சண்டைக்கு வரையா நீ அப்படின்னு. அவனா, ஐயா என்கிட்ட சண்டை போடுறது இருக்கட்டும், ஆனா இப்ப நீ நிக்கிற இல்லையா இந்த கடலுக்கு அடியில, இந்த கடலுக்கு அடியில நீ வச்சிருக்க இல்லையா பூமியை கொண்டு போயிட்டு அப்படியே கவர்ந்து, அதை மீட்க என்ன பண்றாருன்னா, இந்த நாராயணன் சும்மா இல்லாம வராக ரூபம் எடுத்து, ஏன்னா முகம் மாத்திரம் பன்றியின் ரூபம், கழுத்துக்கு கீழே மனித உருவம். இப்ப பாருங்க, மனிதனாவும் கிடையாது, விலங்காவும் கிடையாது, தேவனும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ரூபம், ஒரு அவதாரம். அதை எடுத்து கொண்டு போயிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, நீ கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்ச இல்லையா, அந்த பூமிய திருடிக்கிட்டு போக பார்க்கிறாருன்னு. என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்க சமுத்திரராஜனுக்கு. திருடி கொண்டு வந்தது என்னவோ ஹிரண்யாட்சன், ஆனா மகாவிஷ்ணு திருடிக்கிட்டு போறாருன்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி சொன்னா தானே இவன் சண்டைக்கு ஓடுவான். அதனால இவன் என்ன பண்றான், சரி அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கடலுக்கு அடியில போறான். போனாக்கா அங்க நின்றுகிட்டு இருக்காரு வராக ரூபத்தோட நாராயணன், ரொம்ப உக்கிரமா. அவர் இட்ட சப்தம் இந்த அண்ட பிரம்மாண்டம் முதலாக கேட்டதாம். அத்தனை பேரும் விலவிலத்து போய்விட்டார்களாம், நடுங்கியதாம் அண்டமே. நின்னுகிட்டு இருக்காரு கோபத்தோடையும் உக்கிரத்தோடையும். ஏன்னா படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா கண்ணீர் வடிக்கின்றார். ஏன்னா என்னுடைய பூமியை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அப்பா இந்த அசுரன் அப்படின்னு. அப்போ தேவர்களும் முறையிடுகிறார்கள் இந்த அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று. அப்படி இவர் என்ன பண்றாரு, ஆனி மாதம் வளர்ப்பிறை திருதியை திதியிலே அவதரித்த அவதாரம் இந்த பன்றி அவதாரம், வராக அவதாரம். மிகுந்த பலத்தோடு வெளிப்பட்டாராம். மிக பிரம்மாண்டமான உருவம், மிகுந்த பலம் பொருந்திய அற்புதமான திருமேனி வராகருடையது. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய முகத்துக்கு மேல 2 கூர்மையான பற்கள் இருக்கு. அந்த பற்கள் மூலமாக இவன் ஒளித்து வைத்த பூமி தாயானவளை வெளியே கொண்டு வருகின்றார் வராகமூர்த்தி. எதிர்க்க நிக்கிறான் ஹிரண்யாட்சன். என்னை தாண்டி சென்று விடுவாயா நீ, மூஞ்சை பார்த்தால் நன்றாகவே இல்லையே, ஏதோ பன்றி ரூபம் போல இருக்கின்றது என்று கேலி பேசுகின்றானாம். எவ்வளவு ஆணவம் பாருங்கள். மகாவிஷ்ணுவனுடைய தரிசனம் கிடைக்காதா என்று எவ்வளவு தபஸ்விகள் தவம் செய்கின்றார்கள். இவன் வாங்கிய வரம் பாருங்கள், நேராக நிற்கின்றார் வராகமூர்த்தி. இவருக்கா கோபம் வந்துடுது. எவ்வளவு ஆணவம் உனக்கு, ஒளித்து வைத்திருக்கின்றாய் அல்லவா பூமி தாயானவளை, அவளை மீட்கத்தான் வந்திருக்கின்ற என்று சொல்லி என்ன பண்றாரு, ஹிரண்யாட்சனோடு போர் செய்கின்றார். நாம நினைக்கலாம் போர் செய்யறாருன்னா ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் போர் செஞ்சுட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு. அப்படி கிடையாது, 1000 வருடங்கள் போர் செய்தாராம். ஏன்னா அவனா அசுரபலம் பொருந்தியவன். அவனோடு சண்டை போட வேண்டும் என்றால் மிகுந்த பலம் இருக்க வேண்டும். அதனால இப்படி 1000 வருடங்கள் அவ போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பிரம்மதேவன் தோன்றி சொல்கின்றாராம்,
சுவாமி இனியும் தாமதிக்க வேண்டாம், சந்தியா வந்தன காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வராகமூர்த்தி என்ன பண்றாரு, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அவனை வதம் செய்கின்றார். இப்பொழுது ஹிரண்யாக்ஷன் இறந்து விட்டான். பூமி தாயானவள் சந்தோஷப்படுகின்றாளாம். ஏன்னா அவளுக்கு மூச்சு முட்டும் இல்லையா, கடலுக்கு அடியில வச்சுட்டு வந்துட்டான் இல்லையா இவன். வெளியே வந்த உடனே ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா பூமி தாய்க்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது, அவ்வளவு சந்தோஷம். இதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம பார்த்திருக்கலாம், ஆதி வராகமூர்த்தி என்ற ஒரு மூர்த்தி உண்டு திருப்பதி திருமலையிலே. அவரை வணங்கிவிட்டுத்தான் நாம் மேலே சென்று திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். ஏன்னா வராகமூர்த்திக்கு உடைய பெருமை நாம கொடுக்கணும், அவருக்கு உரிய வணக்கத்தை நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த பூமியை காப்பாற்றினார் அல்லவா, அதனால் தானே நாம் தரிசிக்க முடிகின்றது பல திருப்பதிகளை. அதனால இப்படி பூமி தாயானவளை மீட்டு பிரம்மதேவனுக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தார் வராகமூர்த்தி. பராக்கிரமத்தின் அடையாளம். நாம நிலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் கூட வராகமூர்த்தியை நாம் வணங்கினால் நம்முடைய இடர்கள் தானாக தீர்ந்துவிடும். மிகுந்த புண்ணியம் வாய்ந்த அற்புதமான சரிதம் வராகமூர்த்தியினுடைய அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்த 3வது அவதாரம் மிகவும் புண்ணியமான அவதாரம். அடுத்தடுத்த அவதாரங்களிலே மகாவிஷ்ணுவானவர் எப்படி பல அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றார் என்பதை பற்றி நாம் பின்வரும் அத்தியாயத்தில் காணலாம். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமர் ஸ்ரீராமர் பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் கல்கி, இந்த 10 அவதாரங்களை நாம் அடுத்தடுத்து காண்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீ ஹரியினுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். ஏன்னா இந்த அவதாரங்கள் நிகழ்வதற்கு அசுரர்களுடைய அவர்கள் பெற்ற வரங்களும் மற்றும் தேவர்களுடைய கோரிக்கைகளுமே காரணம். ஏன்னா தேவர்கள் வணங்கி கேட்பதனால் மகாவிஷ்ணு இறங்கி வந்து அவர்களுக்காக போரிட்டு தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். இதைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சொல்கின்றார். என்னன்னா, நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கின்றேன், தீமையை அழிப்பதற்கும் நன்மையை செய்வதற்கும் பக்தர்களை காப்பாற்றுவதற்குமாக. மீண்டும் நாம் சந்திப்போம் அடுத்த அவதாரத்திலே, அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.